ஏகாகிருதமான ஒரே நிலையோட கூடிய ஒரு பக்தி வர்றது தான் அவ்யபிச்சாரணின்னு பேர். விபச்சாரம்னா 2, 3, 4 சிந்தனை பண்ணுறது விபச்சாரம். அதனால் தித்திய வஸ்து, திருத்திய வஸ்து, 3வது 4வது 5வது வஸ்துன்னு அந்த பற்றி மனசு மாறி போனாலே விபச்சாரம் தோஷம். அவ்யபிச்சாரணி மனஹா பரமாத்மா ஒருத்தர் தான், வேறு ஒன்றும் கிடையாதுன்னு நினைக்கிறது தான் அவ்யபிச்சாரணி பக்தி. விவிக்த தேச சேவித்வம், சாந்தமாக உள்ள இடத்துல உட்காந்துக்கணும். அரதிஹி ஜனசம்சதி, கூட்டங்கள்லாம் எல்லா இடத்துல உட்காந்துக்கணும், சப்தங்கள்லாம் எல்லா இடத்துல உட்காந்துக்கணும். அப்போ தான் எல்லாம் மனசுக்கு எல்லாம் சேர்ந்து வந்து இந்த உடம்பு ஒரு வழிக்கு நல்ல வழிக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம், அத்தியாத்ம விஷயத்திலேயே மனசு போகும்படியாக பழக்கிக்கொள்ளணும். தத்துவ ஞானார்த்த தரிசனம், உண்மையான ஆத்மஸ்வரூபம் இருக்கிறது அதை தரிசனம் பண்ணிக்கிறதுக்கு, அதை அனுபவிக்கிறதுக்கும் முயற்சி பண்ணி அந்த ஏகாந்தமான இடத்துல உட்காந்து இதெல்லாம் சிந்தனை பண்ணி மனசு வச்சு அதெல்லாம் பார்க்கணும். நம்ம ஏதத் ஞானம் இது புரோக்தம் அஜ்ஞானம் இருந்தோ அந்யதா. இந்த விஷயங்கள்லாம் ஞானம் ஞானம் ஞானம். ஞானத்துக்கு சாதனமாக உள்ளதும் ஞானம், ஞானத்தை அடையிறதும் ஞானம். ஆத்மா ஒன்று தான் நினச்சிக்கிறது ஞானம். அந்த ஞானத்தை அடையிறது சாதனமாக உள்ள இந்த ஆசையை விடுறது, கோபத்தை விடுறது, துவேஷத்தை விடுறது, எதுவுமே கெட்ட வஸ்துக்களை ஒன்று வச்சுக்காமல் நல்ல வஸ்து மாத்திரம் நினச்சிட்டே இருக்கிறதுக்கு அதுவும் ஞானம்தான். அதை தவிர பாக்கி என்ன இருந்தாலும் எல்லாம் அஜ்ஞானம்தான். இந்த ஞான வழியை விட்டுட்டு பாக்கி எந்த நிமிஷத்தில் என்ன பண்ணாலும் எல்லாம் அஜ்ஞானம்தான். அஜ்ஞானம்தான் மெயின் காரணம் நம்ம சம்சாரத்துக்கு. சம்சாரம் விடுறதுக்கு அஜ்ஞானத்தை விட்டால் சம்சாரம் தானாக போடும். சம்சாரம்னா ஆம்படியாளுக்கு பேர் இல்லை, சம்சரதி சம்சாரா. திருப்பி பிறந்து இறந்து அழுது போய் எல்லாம் பண்ணுறமே, இந்த திருப்பி 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 வந்து பிறந்து வளர்ந்து அழுதுண்டு செத்துண்டு கர்ப்பவாசத்தில் இருக்குமே, இதுக்கு பேர் சம்சாரம்னு பேர், சம்சாரத்தின்னு பேர். இதுக்கு சம்சாரம் காரணமாக இருந்தாலும் அவ்வளோ பேர் சம்சாரம் வந்து கொடுத்து பேர், அவ்வளோதான். அதனால் சம்சாரத்தை இது சம்சாரா. எது நம்ம மனசை போட்டு குழப்பி கிழப்பி அங்கே போகணும் இங்கே போகணும் இங்கே போகணும் போட்டு குழப்பி கிழப்பிட்டு இருக்கோ, பிறப்பு இறப்பெல்லாம் வந்து கொண்டே இருக்கோ, அது சம்சாரத்தி சம்சாரான்னு பேர். அந்தமாரி மனசெல்லாம் போகாமல் ஏகாங்கிரதையோட மனசோட ஒரு மனசோடு இருக்கிறது முயற்சி பண்ணணும். அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம் தத்துவ ஞானார்த்த தர்சனம் எதத் ஞானம் போர்த்தம் அஜ்ஞானம் எதத்தோ அந்யதா. அதனால் இந்த ஆத்மஸ்வரூபம் தவிர பாக்கி இருக்குது எல்லாமே அஜ்ஞானம். ஞான பின்னம். ஞானம்னா ஆத்மஸ்வரூபம் மாத்திரம் தெரிஞ்சுக்கிறது. அது எல்லாம் எதை சிந்தனை பண்ணாலும் அதெல்லாம் ஞானம் இல்லாது அஜ்ஞானம்னு பேரை சொல்கிறமே தவிர அதுவும் அஜ்ஞானம் இல்லை. அஜ்ஞானம் அறியாமைன்னு அர்த்தம். அறியாமையினால தான் இத்தனை தூரம் உபதிரவங்களாம் வந்துருக்கு. நமக்கு அறிஞ்சிட்டோம்னால் ஒன்றும் நமக்கு தெரியாது. ஆத்மஸ்வரூபத்தை புரிஞ்சுட்டோம்னால் ஒன்றும் புரியாது, ஒரு கஷ்டமும் இருக்காது. அது புரியாத வரைக்கும் இந்த அஜ்ஞானம் பேர். அது அஜ்ஞானத்தில் உழந்துக்கிட்டு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு இதெல்லாம் பண்ணி உட்காந்துருக்கும். ஏயம் எத்தத் பிரவக்ஷாமி ஞாத்வா அமிர்தமஷ்ணுதே அநாதிமத் பரம் பிரம்ம நசத்தன் ஆசதுச்சதே. அதனால் இப்படிப்பட்ட உடம்பை நீ சரிப்படுத்தி அஜ்ஞான நிலையிலேருந்து மாற்றிக்கொண்டு ஞான நிலைக்கு நீ வந்துவிட்டே. ஆனால் அதுக்கு மேலே ஞான நிலையில் எப்படி இப்படி தான் பண்ணணும், எப்படி போய்ங்கிறதெல்லாம் பற்றி நான் சொல்கிறேன் உனக்கு. இப்போது நேயம் எத்தத் பிரவக்ஷாமி, எதெல்லாம் நீ புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் உலகாயுத வஸ்துவாகவே புரிஞ்சுட்டு இருந்தேன். அதுலேருந்து மாறி போய் ஞான வழிக்கு வந்து இதெல்லாம் புரிஞ்சுக்கணுன்னா அந்த விஷயத்தை பற்றி நான் சொல்கிறேன் உனக்கு, கேளு. நேயம் எத்தத் பிரவக்ஷாமி ஞாத்வா அமிர்தமஷ்டதே. எதை அறிஞ்ச ஒரு பாடு திருப்பி மோட்சம் வருவோம். பிறப்பு இறப்பே இருக்காது அந்த உடம்புக்கு, இதோடு முடிஞ்சுடுறதோ அந்த உடம்பு. திருப்பி பிறக்கிறது வர்றதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் இருக்கோ, அதுதான் அமிர்தம். அமிர்தம் பேர். மிருதம்னா மரணம், அமிர்தம்னா மரணம் இல்லாத நிலை. பிறந்தான்னா மறக்கிறதுக்கு, பிறக்கவே போகிறதுனா இங்கே மறிக்க போகிறான், எழுது சாக போகிறான், ரெண்டுமே கிடையாது அவனுக்கு. அதனால் அநாதிமத் பரம் பிரம்ம, உலகம் தோன்ற காலத்துக்கு முன்னாடியிலே இருக்கக்கூடியது பரபிரம்ம ஸ்வரூபம். ஆதின்னா ஆரம்பம், அனாதினா ஆரம்பம் இல்லாதுன்னு அர்த்தம். அதனால் அநாதிமத் பரம் பிரம்ம, ஆரம்பமே இல்லாமல் திருக்காலத்திலையும் எப்பொழுதும் வந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரே ஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபம் ஒன்று தான். இந்த சத்து நான் அசத்துச்சதே. அந்த ஆத்மாவானது சத்தும் இல்லை அசத்தும் இல்லை. சத்துன்னா என்ன, இது இது இதுன்னு காமிக்கிறது பேர் சத்து, சத்துன்னு பேர். இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு காமிக்கிறதுலாம் பேர் அசத்துன்னு பேர். எங்கேயாவது முயலுக்கு கொம்பு உண்டா? கிடையாது. காணல் நீர் உண்டா? காணல் இருக்கும், ஆனால் நீர் இருக்காது, காணல் நீர். அதெல்லாம் எப்படி, அதெல்லாம் அசத்து அசத்துன்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி இது சத்துமில்லை அசத்துமில்லாத ஒரே சுரூபம் ஆத்மஸ்வரூபம்.
சத்துன்னா கடஸ்தன், கடகம் இருக்குது, மடம் இருக்குது, பால் இருக்குது, அப்பா இருக்கா, அம்மா இருக்கா, பாட்டி இருக்கா, தாத்தா இருக்கா, ஈஸ்வரன் இருக்கா, இதெல்லாம் சொல்கிறது சத்ஸ்வரூபம். சத்ஸ்வரூபம் இந்த ஆத்மா இல்லை, அசத்து. இது காணல் நீர், மரடி மகன், இதெல்லாம் எப்படி சொல்கிறோமோ அதுபோல் அசத்தாவும் இல்லை. இது ரெண்டையும் தாண்டி உள்ள நிலையில் ஆத்மஸ்வரூபம் ஒரே ஆத்மாவில் இருக்குன்னு. ஞேயம் எத்தத் பிரவக்ஷாமி ஞாத்வா அமிர்தமஸ்னுதே அநாதிமத் பரம் பிரம்ம நசத்தது நாசதுச்சதே. சர்வத பாணிபாதம். நமக்கெல்லாம் எங்கே இருக்கா? காலு கையெல்லாம் இந்த உடம்புக்குள்ளே இருக்குது. இந்த உடம்புக்குள்ளே கை காலெல்லாம் இருக்குது, குறுகிய நிலைமையில் இருக்குது. இங்கேருந்து அங்கே நடக்கிறோம், இங்கேருந்து போகிறோம், அங்கெல்லாம் வரோம், எல்லாம் பண்ணுறோம். ஆத்மா எப்படி இருக்கார்? சர்வத பாணிபாதம். அவருக்கு பாணி பாதம் எல்லாமே எங்கே நிறைஞ்ச நிலையில் இருக்கார். என்ன ஆத்மா ஒன்று தான், அவர் தான் எங்கே நிறைஞ்சிருக்காருன்னா அவருக்கு எங்கே கால் கையில் எங்கே எல்லாமும் அவராகவே ஆகிடுறாரு. சர்வதோட்சி சிறுவமுகம், கண்ணு காது மூக்கு எல்லாமே உலகம் முழுக்க நிறைஞ்சதாக விஸ்வரூபமாக இருப்பார் அவர். சர்வத ஸ்ருதிமல் லோகே, ஒரு இடத்துலலாம் சொல்லப்பட்டிருக்கு, எங்கே பார்த்தாலும் அவர் தான் நிறைஞ்ச ஸ்வரூபமாக இருக்காருன்னு சொல்லியிருக்கு. சர்வம் ஆவர்த்தி திஷ்டதி, எல்லா இடத்தையும் எல்லாம் இப்போ என்னென்ன கண்ட தெரியுதோ இத்தனையும் அதெல்லாம் ஆவரணமாய் மேலே உட்காந்துட்டு அப்படியே தெரியுது. உடம்பு தெரியலன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? பனியன் போட்டுருக்கோம், ஸ்வெட்டர் போட்டுருக்கோம், ஷர்ட்டை போட்டுருக்கோம், இதெல்லாம் நிறையா போட்டுருக்கோம். அதனால் உடம்பு உள்ளுக்குள்ளே எதுவும் தெரியல. கலர் நமக்கு பழகிறதுனால ஓரளவு தெரியுதுன்னு வச்சுக்கலாம். பொதுவாக 3ஆம் வருஷம் உடம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னா தெரியாது. நம்ம உடம்பு நமக்கு தானாக தெரியும். ஆனால் அடுத்த உடம்பு எப்படின்னா தெரியாது. ஏன்னா ஷர்ட்டை கிட்ட ஸ்வெட்டர் கிட்டெல்லாம் போட்டு கோல்ட்டுக்கெல்லாம் போட்டால் தெரியாது. ஒன்று ஒன்றா கேட்டு போட்டாச்சுன்னா எல்லாத்தையும் அப்போது ஹிருதயம் எப்படி இருக்குதுன்னு தெரியும், மனசு எப்படின்னு தெரியும், புத்தி எப்படின்னு தெரியும், உடம்பு எப்படின்னு தெரியும். அந்த மாதிரி எல்லாம் ஆவர்த்தி திஷ்டதி. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம், அகங்காரம், ஈகோ, அஜ்ஞானம் எல்லாம் சேர்ந்து நம்மளை ஆட்டிக்கிட்டு முடிக்கிறதுனால நம்ம சுரூபம் தெரியாமல் உட்காந்துருக்கோம். இதெல்லாம் ஆத்மஸ்வரூபத்தை பார்க்குறதுக்கு முயற்சி பண்ண ஆரம்பித்தோமானால் அப்போ இதெல்லாம் தானாகவே பிரகாஷிக்கு தெரியும். ஆத்மஸ்வரூபம் எப்படி இருக்குன்னு நல்லா தெரியும். சர்வத பாணிபாதம் தத் சர்வதோட்சி சிரோமுகம் சர்வதஸ்வதிமுல் லோகே சர்வம் ஆவர்த்தி திஷ்டதி. சர்வே இந்திரிய குணாபாசம் சர்வே இந்திரிய விவர்ஜிதம் அசக்தம் சர்வபூரிச்சேவ நிர்குணம் குணபோக்த. அதனால் எவ்வளோ இந்திரியங்கள் இருக்கோ எல்லாமே என்னாச்சுன்னா ஆத்மஸ்வரூபத்தினுடைய பாசம்தான், எல்லாம் அதனுடைய ஒளி தான், அதனுடைய பிரகாசம்தான். எத் சௌக்கியாம்புதி லேச லேசதேவே சக்கராதியோ நிர்மிதாக. உலகத்தில் எல்லோரும் சேர்ந்து யாகங்கள்லாம் பண்ணி இங்கே தர்மங்கள்லாம் பண்ணி எல்லாம் சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறான். அந்த சொர்க்கத்தை எது போகணும்னு ஆசைப்படுறான், அங்கே சௌக்கியமாக இருக்கலாம். அந்த சுகம் எப்படி இருக்குன்னா ஆத்மசுகத்தினுடைய ஏகதேச ஒரு அம்சம், நக அளவு கூட இருக்காது. அந்த அளவு இருக்கிறதுக்கே இந்த பாடுக்கு இங்கேருந்து சொர்க்கம்னு இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ யாகம் பண்ணி இவ்வளோ தர்மம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு போகிறான். ஆனால் நிஜமாக இது ஆத்ம தர்ஷனம் பண்ணாக்க தான் ஆத்மஸ்வரூபத்தையே கண்டு கோடி கோடி பிரகாசம், கோடி கோடி குளிர்ச்சி எல்லாம் சேர்ந்து எப்படி இருக்குமோ அப்படி ஒரு ஆனந்த நிலையில் நம்மளால் இருக்க முடியும். சர்வேந்திரிய குணாபாசம் சர்வேந்திரிய விவர்ஜிதம் அசக்தம் சர்வபரிஜீவ நிர்குணம் குணபோக்திருச்ச. அதனால் இந்திரியங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது, இந்திரியங்கள்லாம் சம்பந்தமே இல்லாதது, சர்வபூதத்துலேயும் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கக்கூடியது, குணபோக்திருச்ச நிர்குண சுரூபமானது. குணங்களெல்லாம் எங்கே இருக்கோ அந்த குணங்களெல்லாம் சாப்பிடக்கூடியது, எல்லா குணங்களையும் சாப்பிட்டுட்டு நிர்குணமாக இருக்கும் அது. அப்படிப்பட்ட சுரூபம். இப்போ இந்த உலகமே என்னாச்சுன்னா உலகங்கிறது ஒன்று கிடையாது. தியாயத்தீவ லேலாயத்தீவ உலகம் இருக்கிறது போல தெரியாது, நிஜமாக உலகமே கிடையாது. அந்த அனுபவம் அவனுக்கு வரும். அப்போ எந்த ஒரு அகங்காரத்தெல்லாம் விட்டு தம்பங்கள்லாம் விட்டுட்டு ஆத்ம வழிக்கு யார் ஒருத்தன் வரானோ அவனுக்கு இந்த உலகம் முழுக்க நிஜமானதில்ல, ஆத்மாவோடு தான் நிஜமானதுன்னு அப்போ தான் அவனுக்கு புரியும். இப்போ இத்தனை நாள் இருந்தமே இதெல்லாம் சாப்பிட்டவே போனேன்னா அது சாப்பிட்ட மாதிரி இருக்கும், தூங்கிற மாதிரி இருக்குமே தான் நிஜமாக கிடையாது. ஒன்றுமே நிறைஞ்ச சுரூபம் ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு தோணும். பெஹி அந்தஸ்ச பூதானாம் அச்சரம் சரமே வச்ச சூஷ்மத்வாத் அவிஜ்ஞேயம் தூரஸ்தை அந்திக்கே செய்து. வெளியாட்டம் உள்ளுக்குள்ளே ஆட்டம் பூதங்களுக்குள்ளே சராச்சர பூதங்கள் என்ன வேணா இருக்கட்டும், அசையக்கூடியது அசையா பொருள் எத்தனை வசுவாக இருந்தாலும் சரி, சூட்சுமாக இருந்தாலும் சரி, அது யாராலையும் தெரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு சுரூபம். தூரஸ்தஞ்ச அந்திக்கேச்சது. அவன் தூரமாக இருக்கட்டும் கிட்டக்க இருக்கட்டும், யார் இருந்தாலும் எவ்வளோ தூரத்துலேயும் சரி எவ்வளோ கிட்டக்க வந்தாலும் சரி ஆத்மஸ்வரூபத்தை பார்க்க முடியாது. மனசுக்குள்ளால் எவ்வளோ சிந்தனை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பகவான் நம்மக்கிட்ட ஆத்மா கிட்டக்க வராது.
உடம்பால் தூரத்தாலேயோ மனசால் தூரத்தாலேயோ மனசால் கிட்டக்கையோ மனசால் எப்படி மனசாக வந்தாலும் கூட வரவே வராது. ஆத்மஸ்வரூபத்தை அறிஞ்சுக்கணுமானால் மனசு புத்தி இந்திரியங்கள் உறுப்புகள் எல்லாம் ஈஸ்வர ஸ்வரூபமாக எப்போ திரும்புகிறதோ அப்போ தான் பார்க்க முடியும். பிரகிருஷா புருஷா பிரகிருதிஸ்தா புங்கே பிரகிருதிஜான் குணான் காரணம் குணசங்கோஷ சதசத் யோனி ஜென்மசு சத்த ஜென்மம் அசத் ஜென்மம் இதெல்லாம் வரதுக்கு காரணம் என்ன? எல்லாம் அவித்ய காரணம். உபதிரஷ்டா அனுமந்தாச்ச பர்த்தா போக்தா மகேஸ்வர பரமாத்மே சாப்பியுக்தா தேகே தேகேஸ்மின் புருஷா பரஹா. பார்க்குறவன் அனுமதிக்கிறவன் அவன்தான் கர்த்தா போக்தா மகேஸ்வரா ஈஸ்வரன் பரமாத்மா. இதெல்லாம் எது வரைக்கும் பிரித்து தெரிஞ்சுக்கிறோமோ அது வரைக்கும் அஜ்ஞானம் இருக்குது அவித்யை இருக்குதுன்னு அர்த்தம். ஏவம் வேத்தி புருஷம் பிரகிருதிஞ்ச குணேசக சர்வதா வர்த்தமானோபி நசபூயோ அபிஜாயத்தை. இப்படி யார் ஒருத்தர் முழுக்க தெரிஞ்சுன்றானோ பிரகிருதியினுடைய காரியங்கள் ஆத்மாவுடைய காரியங்கள் யார் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுன்றானோ அவன் நசபூயோபி ஜாயத்தை, திரும்பி பிறக்கவே மாட்டான். அவன் அந்த நிலையை அடைஞ்சிடுவான். அவன் தியானேன ஆத்மனி பஷ்யந்தி கேஷித் ஆத்மானம் ஆத்மனா அந்நிய சாங்கிய யோகேன கர்ம யோகேன சாப்பனே. சில பேர் தியான யோகத்தில் இருக்கா, சில பேர் ஆத்மஸ்வரூபத்தையே தன் சுரூபமாகவே பார்த்துட்டே இருக்கா, சில பேர் சாங்கிய யோகம் மூலமாக நீங்கிறா, சில பேர் கர்மயோகம் மூலமாக பல தியாகம் மட்டும் அப்படி பண்ணுறா இருக்கா. இப்படி பல தினசாக சாதனைக்காரெல்லாம் இருக்கா. சாதனைகள் பல பலன் அடையிறது ஒன்றே ஒன்று. ரோடு வழிகள் பல, அடைய வேண்டிய கிராமம் ஒன்று தான். ரோடு வழிகள் நதிகள் பல வழியிலேருந்து வரும், அடைய வேண்டிய இடம் சமுத்திரம்தான். அந்த மாதிரி சாதனைகள் பல தினசாக இருந்தாலும் அடைஞ்ச பிற்பாடு ஆத்மஸ்வரூபம் ஒன்றே ஒன்று தான் நமக்கு தெரியும். அந்நேத்து ஏவம் அஜானந்தா ஸ்ருத்வா அந்நேபிய உபாசத்தே சேப்பி அதத்திரந்தே மிருத்தியும் ஸ்ருதிபராயணாக. அதனால் இந்த சில பேர் ஒன்றுமே புரியாமே உட்காந்துட்டே இருக்கா, நித்திய உபாசனை பண்ணிருக்கான்க்கா. அதனால் அவள் எல்லாரும் திருப்பி பிறந்து வளர்ந்துட்டே இருப்பாள். ஸ்ருதியில் எவ்வளோ சொல்லியிருந்தாலும் கேட்காதவா அவள்லாம் திருப்பி பிறந்து செத்து போய் செத்து வந்துட்டே இருப்பாள். யாவத் சஞ்சாயதே கிஞ்சித் சத்துவம் ஸ்தாவர ஜங்கமம் க்ஷேத்திர சயுகா தத்தித்தி பரதர்ஷப. அதனால் எப்போ இந்த நல்ல விஷயங்களை கேட்டு மனசுக்கு ஒரு பிரசன்னத்தை ஏற்பட்டு ஸ்தாவர ஜங்கமம் எல்லாமே அவித்தியிலே வந்ததுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு மனசு கொஞ்சம் உற்சாகம் வருதோ, க்ஷேத்திர சயோகங்கள்லாம் எப்படி வந்துன்னு தெரிஞ்சுக்கு வருதோ அவன் தான் ரொம்ப வசந்தவனாக ஆவான். சமம் சர்வேஷு பூதேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம் வினஷ்சு வினஷ்சந்தம் எஃப் பச்சதி சமஸ்தி. உலகம் எத்தனை திவசம் இருந்தாலும் எல்லாத்துக்குள்ளேயும் அழியாத ஒரே சுரூபமாக இருக்க யார்? ஆத்மஸ்வரூபந்தான். அப்படி யார் ஒருத்தன் பார்க்குறானோ அவன் தான் ஞானி, பாக்கி எல்லாருமே அஜ்ஞானி தான் அப்படிங்கிறார். சமம் பஷ்யன்கி சர்வத்திர சமவஸ்திதம் ஈஸ்வரம் நகினஸ்தி ஆத்மனாத்மனம் ததோ யாதி பராங்கரிம். யார் ஒருத்தர் எல்லாத்துலேயும் ஏகஸ்வரூபமாக ஆத்மஸ்வரூபத்தை பார்க்குறானோ அவன் தான் எப்போதும் ஸ்திரமாக ஆத்ம நிலையிலேயே இருக்கான். அதை பார்க்காதவன் எல்லாருமே திருப்பி பிறந்து வந்து போயிட்டு வந்துகிட்டே இருக்கணும். அதனால் நகினஸ்தி ஆத்மனாத்மானம், ஆத்மஸ்வரூபத்தை ஆத்மாவிலே அழிக்க முடியாது. ஏன்னா ஆத்மாவே இருக்கிறது ஒன்று தான், தன்னைத்தானே எப்படி அழிச்சுக்கும்? ஆனால் அழிக்கவே முடியாது. தத்தோ யாதி பராங்கதி. இப்படி யார் ஒருத்தன் புரிஞ்சுக்கிறானோ அவனு நல்ல கதிக்கு போவான். பிரகிருத்தி வச்ச கர்மாணி கிரியமானான் சர்வசா எஃப் பஷ்யத் ததாத்மானம் அகர்த்தாரம் சபஷ்யதி. இத்தனைக்கும் காரணம் பிரகிருதி, அவித்யை, அஜ்ஞானம், இதெல்லாம் தான் காரணமாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான். இது யார் ஒருத்தன் புரிஞ்சுக்கிறானோ அவன் அகர்த்தா சபஷ்யதி. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் நினைக்கிறானே அது தப்பு. எல்லாத்துக்கும் காரணம் அவித்யை அஜ்ஞானம். இப்படி யார் ஒருத்தன் புரிஞ்சுக்கிறானோ அவன் தான் ஒழுங்காக பார்த்தவன், பாக்கியெல்லாம் சரியாக பார்க்கலன்னு அர்த்தம். ஏதா பூதபதக் பாவம் ஏகஸ்தம் அனுபஷ்யதி ததேவ விஸ்தாரம் பிரம்ம சம்பத்தியதே. ததா எவ்வளோ வஸ்துக்கள் பின்ன வஸ்துக்களாக எவ்வளோ இருக்கோ எல்லாத்தையும் பார்த்தாலும் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய வஸ்து ஒரே ஆத்ம வஸ்து தான். யாருக்கு புரியும் அவன் தான் நிஜமாக பார்வையானவன். அதனால் அநாதித்வாத் நிர்குணத்வாத் பரமாத்மா அவ்யயா ஷரீரஸ்தோபி கௌந்தே நகரோதி நலிப்பியதே. அந்த ஆத்மா அனாதியாக இருக்கார், நிர்குணமாக இருக்கார், பரமாத்மாவில் அவருக்கு தான் பேர், எங்கேயும் நிறைஞ்சவர் அவர் தான் பேர். சரீரத்தில் உட்கார்ந்தாலும் கூட அவர் எதுலேயும் மாட்டிக்க மாட்டார், எந்த சுக துக்கத்துலேயும் வரமாட்டார். அந்த ஜீவாத்மா ஆத்மஸ்வரூபம் உடம்புக்குள்ளேயே இந்த ஆத்மஸ்வரூபம் இருந்தாலும் கூட இத்தனையும் ஆட்டி வைக்கிறதே தவிர அவர் உள்ளேயும் போய் மாட்டிக்க மாட்டார், ஈசிக்க மாட்டார், ஒன்றும் வராது, அவர் மேலே எதுவுமே படவே படாது. ஏன்னா அவ்வளோ ஜோதி ஞான பிரகாசமாக இருக்கார் அவர். அந்த ஞான பிரகாசத்தில் இந்த அறியாமல் காரியங்கள்லாம் ஒன்று கூட பலிக்காது. யதா சர்வகதம் சௌஷ்மியாத் ஆகாசம் நோபலிப்பது சர்வஸ்த அவஸ்தோதேகே ததாத்மா நோபலிப்பது. எப்படி எங்குன்னு நிறைஞ்ச ஒரு ஆகாசம் ஸ்பேஸ் இருக்குது, அதில் எதுவுமே படாது.
மேகங்கள்லாம் படுற மாதிரி இருக்குது. ஆனால் மேகத்துக்கு ஆகாசத்தில் ரொம்ப தூரம் இருக்குது. ஏரில் போனால் தெரியும், மேகம் கீழே இருக்கும், நம்ம ஏருக்கு மேலே போகலாம். அந்த மேகத்துக்கு மேலேயே நம்மளாம் போகலாம் நிறையா. அந்த மாரிலாம் நிறையா இருக்குது. நமக்கு பார்த்தா என்ன நினைக்கும், எங்கே இருக்குது மேகம்னா ஆகாசத்தை காமிப்பான், ஸ்பேஸை காமிப்பான். அங்கே போய் விட்டாது அது. இதை ஏரில் போகும்போது பார்த்தாங்கன்னு தெரியும், மேகம் கீழே போகும், நம்ம மேலே வரும், மேகத்தை உடச்சிக்கிட்டு போவோம், மேகத்து மேலாலேயும் போவோம், பல தினசாக உண்டு. அது எதுலேயும் ஒட்டாது. எப்படி ஆகாசம் ஸ்பேஸானது இருக்கோ அதுபோல் ஆத்மாவிலையும் எதுவும் ஒட்டவே ஒட்டாது. யதா பிரகாஷேதி ஏகா கிருஷ்ணம் லோகம் இமம் ரவிஹி க்ஷேத்திரம் க்ஷேத்ரி ததா கிருஷ்ணம் பிரகாஷேதி பாரத். ஒரு சூரியனானவன் எப்படி உலகம் முழுக்க பிரகாசிக்கிறதோ அதுபோல் ஆத்ம ஜானமானது, ஆத்ம ஜோதிஷானது, ஆத்ம ஜானமானது, ஆத்ம ஜோதிஷானது சரீரம், ஜீவன், உலகம் எல்லாத்துலேயும் ஞான பிரகாசமாக பிரகாசிச்சுட்டே இருக்குது. க்ஷேத்திர க்ஷேத்திரஜோ ஏவம் அந்தரம் ஞானச்சக்ஷுரா பூத பிரகிருதி மோட்சஞ்ச தே விதுகு யாந்தி தே பராங்கதி. யார் ஒருத்தன் இந்த சரீரம் இப்படி இருக்குது, ஆத்மா இப்படி இருக்குது, ஜீவன் இப்படி இருக்கான், உலகம் இப்படி இருக்குது, இதெல்லாம் பற்றி பிரித்து தெரிஞ்சு நல்லா அலசி பிரித்து தெரிஞ்சுக்கிறானோ அவன் நல்ல கதி அடைவான், திருப்பி பிறக்கவே மாட்டான். அப்படி ஒரு நிலையை அடைஞ்சி அத்திர பிரம்ம சமஸ்கிருதே, இந்த லோகத்திலேயே எல்லா பஞ்சபூதங்களும் அங்கங்கே போயிடும். இவன் மாத்திரம் ஆத்மாவை எங்கேன்னு நிறைஞ்ச ஆத்மஸ்வரூபம் மாதிரி இவனுடைய ஸ்வரூபமும் ஆத்மாவோட ஆத்மாவும் ஒன்றாயிடும். ஆக இதெல்லாம் பிரித்து தெரிஞ்சுக்கணும். சரீரம்னா என்ன, ஜீவன்னா என்ன, ஆத்மானா என்ன, அஜ்ஞானம்னா என்ன, அவித்யனா என்ன, இதெல்லாம் பிரித்து தெரிஞ்சுக்க மனசு நல்லா தெளிவாகி ஒன்றும் உபயோகம் இல்லாத இந்த உலகம்னு புரிஞ்சுக்கிட்டு ஞானத்தை அடைஞ்சு ஆத்மாவாக இருப்பான். சொஸ்வரூபத்தை தெரிஞ்சுப்பான். அப்போ தான் சொஸ்வரூபம் தெரிஞ்சுக்கும் போது அவன் அப்படியே ஞானத்தை அடைஞ்சு மோட்சத்துக்கு போயிடுவான், திருப்பி பிறக்கவே மாட்டான். அப்படின்னு சரீரத்தினுடைய நிலைமையை சொல்லி, சரீரத்துக்கும் ஆத்மாவுக்குள்ள நிலைமையை சொல்லி, இப்படிலாம் தான் இந்த உலகம் இப்படி வந்துட்டே இருக்குது என்பதெல்லாம் விளக்கமாக சொல்லி, இதை யார் ஒருத்தர் நன்றாக புரிஞ்சுக்கிறாளோ அவன் நல்ல ஞானத்தை அடைவான், மோட்சத்தை அடைவான், பிறக்கவே மாட்டான். ஆக 4 தினசாக இந்த உலகத்தை கொண்டு வந்தார். ஒன்று, எல்லா இடத்துலையும் நான் தான் நிறைஞ்சிருக்கேன்னார். அடுத்தது, நான் தான் சர்வ வியாபமாக இருக்கேன், ஆகாசத்தெல்லாம் காமிச்சு, வாயெல்லாம் காமிச்சு, எல்லாம் காமிச்சு, சர்வஸ்வரூபத்தையும் இந்த நடக்க வேண்டிய காரியங்களாம் கூட காமிச்சு, நடக்க வேண்டிய காரியத்துக்கு நான் தான் இல்லாமல் இருக்கேன், நீ சும்மா சர்வசாட்சியாக இருக்கேன் அவ்வளோதான். அவனே காமிச்சுட்டு, அர்ஜுனை காமிச்சிட்டு தானே எல்லாத்தையும் காமிச்சு வாயை திறந்து பார்த்தா உலகம் முழுக்க அதில் தெரியுது. அப்படி காமிச்சார். அதுக்கப்புறம் என்ன மாதிரி பக்தி பண்ணணுங்கிற விஷயத்தையும் காமிச்சு பக்தி பண்ண வேண்டிய வழிமுறைகளை சொன்னார். பகவான் இருக்கார் நினச்சிக்கோ, கண்ணு காது உறுப்புகள்லாம் அடக்கம் பண்ணு, முடியலையா எல்லா கர்மாவையும் கிட்ட தியாகம் பண்ணு, கர்மா தியாகம் பண்ண மனசு கர்ம பலத்தை தியாகம் பண்ணு, அதுவே எனக்கு ரொம்ப அவசியம் இருந்ததுலாம் சொல்லி, அதுவே பிறப்பில்லாமல் அவனுக்கு கொடுத்துடலாம் சொல்லி முடித்தார். 3 வழி ஆச்சு. இது 4வது. 4வது என்ன, உடம்புன்னா என்ன, உடம்பு எப்படி வந்தது, ஜீவன் எப்படி அது எப்படி உள்ள நுழைஞ்சார். நுழையவே இல்லை. அவர் எங்கே நுழைஞ்சவே உடம்புக்குள்ளே இருக்கார், அவ்வளோதான். உடம்பு போயிடுதுன்னா அந்த ஸ்வரூபம் தானாகவே தெரியும். ஆக ஜீவன், பரமாத்மா, ஈஸ்வரன், அவித்யா, அஜ்ஞானம், இந்த உலகத்தில் வரக்கூடிய சுகதுக்கங்கள் இத்தனைக்கும் எல்லாம் காரணம் என்ன, அவித்யை தான் காரணம், அஜ்ஞானம் தான் காரணம். இதை புரிஞ்சுட்டோமானால் தனக்கு தானாகவே ஸ்பஷ்டமாக ஒரே சூரியன் இப்படி இவ்வளோத்தையும் பிரகாசிக்கிறோன்னா அது மாதிரி ஒரே ஆத்மா இத்தனையும் பிரகாசிக்கிறோம் புரிஞ்சுட்டோமானால் நாமளும் சொத பிரகாசமாகி ஞானமாகி நல்ல ஸ்வரூபத்தை அடைஞ்சு விட முடியும். அப்படிப்பட்ட ஞான ஸ்வரூபத்தை அடையத்தான் இந்த பிறவி. இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வருமோ ஏது வருமோன்னு சொல்கிற மாதிரி இந்த பிறவிக்குள்ளே நாம் எல்லோரும் முயற்சி செய்து நல்ல ஞானத்தை அடைஞ்சு அறியாமையெல்லாம் போக்கடிச்சு கொள்வது தான் இந்த பிறவி நமக்கு கொடுத்துருக்கார் பகவான். அப்படிப்பட்ட ஒரு அஜ்ஞானத்தை போக்கடிச்சுக்கிண்டு, அறியாமையை போக்கடிச்சுக்கிண்டு, அகங்காரத்தை விட்டுட்டு, ஈகோவெல்லாம் விட்டுட்டு நல்ல தியானம் பண்ணி ஆத்மஸ்வரூபத்தை அடையிறது ரொம்ப வாழ்க்கையிலே முக்கியமானது என்று இது வரைக்கும் சொல்லி முடிக்கிறார் பகவான்.